வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நம்ம சேனலோட டெஸ்ட் பேட்ச்ச பத்தின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நாங்க சொன்னது மாரி தாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2ஏவ வந்து பாஸ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலயோ, லட்சக்கணக்கிலயோ பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி 2 மணி நேரம், 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க இருக்க இடத்திலேயே அழகா பிளான் பண்ணி, நீங்க வந்து கம்மியான செலவுல வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ச அந்த மாதிரி உங்களுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம நம்மளோட டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷன்ல தான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் குடுத்திருந்தேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் கீழ குடுக்குறேன். நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் குடுக்கப் போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். இந்த வீடியோவிலயுமே உங்களுக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷன எப்படி யூஸ் பண்றது? அதுல எப்படி லாகின் பண்ணி ஜாயின் பண்றது? அதே மாதிரி அதுல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன? அத எப்படி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்? அதுக்குள்ள என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்சுக்கான அமௌண்ட் எவ்வளவு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஃபீச்சர்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முக்கியமா ஏன்னா உள்ள நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். வேஸ்ட் ஆயிறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்றேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஈஸியா வந்து யூஸ் பண்ற மாரி தான் குடுத்துருக்கோம். ஓகே. எப்படி ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போகுறது அப்டின்னா, நீங்க வந்து நார்மலா நீங்க Googleல போயிட்டு www.aspnacademy.com அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இல்ல Googleல ஃபர்ஸ்ட் இதுலயேவும் நீங்க உங்களுக்கு ஏஎஸ்பிஎன் அகாடமி பிரெயின் ஃபியூயல் அப்படின்னு வந்துரும். ஃபர்ஸ்ட் இதே நம்மளோடது தான். அத நீங்க கிளிக் பண்ணாலும் இந்த மாரி வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதுல போய் இந்த ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கு இல்லையா? இந்த ஜாயின் நவ் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து இந்த கிரீன் கலர்ல ஜாயின் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச்ன்னு குடுத்துருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயி உங்களோட மெயில் ஐடி கேட்கும். சரியா? உங்களோட மெயில் ஐடி, நேமு, நம்பரு எல்லாத்தையுமே அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க வந்து எதுவும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க வந்து அ 2, 3 மெயில் ஐடி வச்சிருக்கீங்கன்னா, எந்த மெயில் ஐடியில லாகின் பண்ண போறீங்கன்னு கேட்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க வந்து இன்ஸ்டால் குடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி Googleல போயி நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து எப்படி நீங்க Play Storeல போய் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணா, உங்களோட ஃபோன்ல ஸ்க்ரீன்ல முன்னாடி இப்படி வந்துரும் இல்லையா? இந்த மாதிரி வந்துரும்ல. அதே மாதிரி நம்மளோட இந்த லோகோ இருக்குல்ல, இந்த லோகோவோட சிம்பலோட உங்களுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து உங்களோட மொபைலோட ஸ்க்ரீன்ல முன்னாடி வந்து நின்றும். நீங்க வந்து டைரக்ட்டா அத கிளிக் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட்க்குள்ள போய்க்கிரலாம். ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப திரும்ப உள்ள போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது அதுலருந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இதுதான். இப்போ இதுல வந்து மேல ஒரு ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். பாருங்க. ஐடி நம்பர். இதே மாதிரி ரேண்டமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வரிசையாலாம் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து கிரியேட் ஆகும். இந்த நம்பர் தான் உங்களோட ஐடி. இதுல வந்து ஏன்னா உங்களோட பேரோ, உங்களோட மொபைல் நம்பரோ எங்கேயுமே டிஸ்ப்ளே ஆகாது. நீங்க மேல், ஃபீமேலான்றது கூட யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் போடும்போது உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இந்த ஐடிய வச்சு தான் நாங்க ரேங்க் லிஸ்ட் போடுவோம். அதுல நேமோ எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. அந்த ஐடி நம்பர் மட்டும் வரும். நீங்க அத வச்சு செக் பண்ணி நம்மளோட ரேங்க் எது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக, இந்த மாரி ஐடி கிரியேட் ஆகும். ஒரே சேம் நீங்க ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பர் கிரியேட் ஆகுமான்னா, அப்படியெல்லாம் இல்ல. சேம் ஒரு வாட்டி நீங்க ஓப்பன் பண்ணிட்டா என்ன ஐடி கிரியேட் ஆச்சோ அதுதான் எப்பயுமே. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இங்க பாருங்க. ஹோம், சப்ஸ்கிரிப்ஷன், டிரான்சாக்ஷன், சப்போர்ட், புரொஃபைல், லாக் அவுட் அப்படிங்கிற உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்போம். இது வந்து உங்க மொபைல்ல எப்படி வரும்னா, இந்த இடத்துல கார்னர்ல ஒரு 3 லைன் மாரி வரும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் வரிசையா கீழ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க மொபைல் ஃபோன்ல கீழயும் இதே ஆப்ஷன்ஸ் ஹோம், சப்ஸ்கிரிப்ஷன், டிரான்சாக்ஷன், சப்போர்ட் எல்லாமே இதே இது சேம் கீழயும் டிஸ்ப்ளே ஆகும். 2ம் வேற வேறையானா இல்ல. 2ம் ஒரே ஃபீச்சர்ஸ் தான். பட் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் குடுத்துருக்கோம், கீழயும் குடுத்துருக்கோம். ஓகே நீங்க எத வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க அதுல இருக்க ஃபீச்சர்ஸ வந்து நீங்க பார்த்துக்க முடியும். இன்னொரு விஷயம், நான் வந்து உங்களுக்கு இப்ப லேப்டாப்ல வச்சு காமிக்கிறதுனால, இந்த மாதிரி ஹரிசாண்டலா உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியுது இல்லையா? ஆனா உங்களுக்கு மொபைல்ல எப்படி வரும் அப்படின்னா, இந்த
இதெல்லாமே இந்த குரூப் 2 சர்வீஸ், குரூப் 4 சர்வீஸ், லேட்டஸ்ட் நியூஸ்ன்றதெல்லாம் இப்படி வரும். ஒன் பை ஒன்னா வரும். நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழ வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா மொபைல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அப்படி வரும். அது இன்னும் நல்லாவே இருக்கும் அது டீட்டெயிலா பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வந்து குரூப் 2 சர்வீஸ். அதனால ஃபர்ஸ்ட்டு அதில போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மத்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குரூப் 2 சர்வீஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். குரூப் 2 சிலபஸ், டெஸ்ட் பேட்ச்சு, லேர்னிங் வீடியோஸ், ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்க சிலபஸ்ல கிளிக் பண்ணி போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல சிலபஸ் குடுத்துருக்கோம். நீங்க வந்து சிலபஸ கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து நம்ம இப்ப லேட்டஸ்ட்டா ரிவைஸ்டு சிலபஸ் குடுத்தாங்க இல்லையா? அது உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். பாருங்க. சிலபஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இதுல. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டா 2024ல சிலபஸ மாத்திருக்காங்க இல்லையா? அந்த சிலபஸ் தான் இதுல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஜெனரல் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் சேர்த்தே இதுல இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்க பாருங்க. எலிஜிபிலிட்டி. குரூப் 2க்கான எலிஜிபிலிட்டி என்ன? எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கும். ஓகேவா? இதான் வந்து சிலபஸ். தெரியாதவங்க நீங்க இதுல போய் உள்ள பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. லேர்னிங் டெஸ்ட் பேட்ச்க்குள்ள போயிரலாம். டெஸ்ட் பேட்ச்ல பாருங்க, உங்களுக்கு இப்போதைக்கு இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் குடுத்துருக்கு. டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு மண்டே இருந்து தான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் வந்து இங்க ஒரு சாம்பிள் டெஸ்ட் குடுத்துருப்போம். நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு இதுதான் எக்ஸாம் ஷெட்யூல். மேலே எக்ஸாம் ஷெட்யூல்னு குடுத்துருப்போம். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்கப் போகுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா தெரியும். ஓகேவா? பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யூனிட் 1 தமிழ்ல யூனிட் 1ல எழுத்து, சொல்னு 2 டிவிஷன் இருக்கும் இல்லையா? அதுல எழுத்து மட்டும். அதே இது மேத்ஸ்லன்னு பார்த்தா சுருக்குதல், ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாடம் 1ல இருந்து 12 வரைக்கும். என்ன 1ல இருந்து 12 வரைக்கும்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 2024 இந்த மாதிரி உங்களுக்கு 12 மினி டெஸ்ட். பாருங்க, இந்த 12 டெஸ்ட் வரைக்கும் எல்லா சிலபஸையும் டிவைட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் பண்ணி மினி டெஸ்ட்டா வந்து உங்களுக்கு குடுத்துருப்போம். இதுலருந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு டெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். பாருங்க, 5 நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கிற மாரி உங்களுக்கு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2ம் டெஸ்ட் 13ம், டெஸ்ட் 14ம் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட். 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்க போது. இப்போ நாங்க வந்து இத வந்து இவ்வளோ தானா மேம் 14 டெஸ்ட் தானா மொத்தம் அப்டின்னா, இத நான் வந்து வேணும்னா நெறைய டெஸ்ட் இருக்கிற மாரி குடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட நான் பார்த்துருந்தேன். அவங்க அப்டி குடுத்துருந்தாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி டெஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி குடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே நாள்ல திரும்ப பண்ண மாட்டோம். ஒரு 2, 3 டெஸ்ட் எழுதுவோம். அப்புறம் விட்டுருவோம். அதனால ப்ராப்பரான டைம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு தேவையான ப்ராப்பரான டைம் எடுத்துட்டு, நம்ம வந்து அடுத்த டெஸ்ட் எழுதும்போது தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் ஒரு 5 டேஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். இப்போ 5 டேஸ் அப்படின்னும்போது, உங்களுக்கு 1 நாள் வந்து நீங்க வந்து தமிழுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்னொரு நாள்ல வந்து 2வது நாள் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேத்ஸுக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒரு டாபிக் தான் குடுக்குறேன் நான் மேத்ஸ்ல. இப்போ ஒரு டாபிக் பார்க்கறதுக்குலாம் 1 நாள் தேவைப்படாது. நீங்க ப்ராப்பரா தெளிவா படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். தமிழ் ஒரு யூனிட்ட ஒரு ஹோல் டே படிச்சா எந்த அளவுக்கு டீப்பா நீங்க படிக்க முடியும். சரியா? அப்ப நீங்க நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. ஆனா, 1 நாள் ஃபுல்லா தமிழ் தான் படிக்கணும்னு நான் சொல்லல. நல்லா படிக்க டைம் இருக்கும்னு சொல்றேன். 2வது மேத்ஸையும், கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அடுத்து 3வது, 4வது நாள், 5வது நாள் மொத்தம் 12 லெசன் குடுத்திருப்பேன் ஒரு ஷெட்யூலுக்கு. ஓகேவா? அந்த 12 லெசன ஒரு நாளைக்கு 4, 4 ஜிகே லெசனா நீங்க வந்து டிவைட் பண்ணி 3 நாள்ல படிச்சு முடிச்சிரலாம். அப்போ உங்களுக்கு மொத்தம் 5 நாள்ல நீங்க தரோவா, டீப்பா, டீட்டெயிலா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். சும்மா அரைகுறையா படிச்சத ரிவைஸ் பண்ணிட்டு வந்து, ஏதோ தெரிஞ்ச டெஸ்ட் எழுதுவோம் அப்படின்றதுனால எந்த யூஸும் கிடையாது. இந்த நம்பர் 1 டூ 20ன்றதெல்லாம் என்னன்னா, நான் வந்து 120 முக்கியமான லெசன்ஸ் உங்களுக்கு குடுத்துருப்பேன். அந்த லெசன்ஸ் மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. சரியா? அத மட்டும் படிச்சாலே போதுமானது. நான் அத பத்தி சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இதுதான் வந்து ஷெட்யூல். இது உள்ள இருக்கும். நீங்க வந்து ஷெட்யூல்குள்ள போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். புரியுதா? நான் சொன்ன ஷெட்யூல் பாருங்க இங்க இருக்கு. இத வந்து நீங்க கிளிக் பண்ணி ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்க வந்து ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்கோம் இல்லையா? என்ன ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னா, இது ஒரு சாம்பிள் டெஸ்ட்டு.
டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் டெஸ்ட் தான் வந்து இந்த ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்க வந்து இதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். பாருங்க, ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ ஒரு 10 கொஸ்டின் தான் இதுல சாம்பிள் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணியிருக்கோம். அடுத்து கொஸ்டின்ஸ்க்கு ஏத்தாப்புல டைமிங் செட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வரும். பாருங்க, உலகின் மாசுபட்ட நகரமாக பாகிஸ்தானின் டேஷ் உள்ளது. இப்போ நான் வந்து சியை வந்து கிளிக் பண்ணேன். ஏவை வந்து கிளிக் பண்ணேன். அப்ப என்ன ஆகுது? இல்ல. கீழே எப்படி காமிக்குதுன்னு பாருங்க. ராங். த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. இப்படிதான் உங்களுக்கு வரும். இதைத்தான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்க இந்த இடத்திலேயே படிச்சிடுறீங்க. ஓ! ஆன்சர் வந்து லாகூர் கிடையாது. கராச்சி தான் வந்து பாகிஸ்தான்லயே ரொம்ப மாசுபட்ட நகரம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓகேவா? நீங்க வந்து உடனே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை அமுக்கணும். சப்மிட் குடுத்துட்டு நெக்ஸ்ட் போணும். அப்பதான் நெக்ஸ்ட் இதுக்கு போகும். சரியா? சும்மா நீங்க நெக்ஸ்ட் போனாலும் போகும். ஆனா என்னன்னா, உங்களோட இந்த இது வந்து நீங்க இன்னும் ஆன்சர் பண்ணாத மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும்? பாருங்க, சப்மிட் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு மேத்ஸ் கொஸ்டின். ஓகே, நான் ஏதோ ஒரு ஆன்சரை கிளிக் பண்றேன். சப்மிட் குடுக்குறேன். ஆன்சர் தப்பு அப்படின்னு குடுக்குது. சரியா? இப்போ இதுலயும் நான் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ ஆன்சர் சரின்னா இந்த மாதிரி வந்துரும். வெறும் கரெக்ட் அப்படின்னு வரும். உங்களுக்கு கீழ அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் பெண்டிங் இருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலா காமிச்சிரும். அப்புறம் இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்க டைரக்ட்டா எனக்கு வந்து 2வது கொஸ்டினுக்கு போ. அதே மாதிரி 10வது கொஸ்டினுக்கு போ அப்படின்னாலும் நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணி, அந்த ஸ்கிப் பண்ணி டைரக்ட்டா அந்த கொஸ்டினுக்கு போயிரலாம். இப்படிதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல சிபிடி டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? நீங்க வேணும்னா ப்ரீவியஸ் போய்க்கிரலாம். நெக்ஸ்ட் வேணும்னா நெக்ஸ்ட் போய்க்கலாம். அதே மாதிரி ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சப்மிட் குடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ரிசல்ட்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துரும். அதாவது இப்ப 10க்கு 5 கரெக்ட்டு. அப்ப 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட்ல வந்து அழகா காமிச்சிரும். இப்ப பாருங்க, இப்ப 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட்டட்ன்னு வந்துருச்சு. கிளிக் நெக்ஸ்ட் டூ ஃபினிஷ். நெக்ஸ்ட் குடுத்தேன்னா எனக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஒருவேளை நான் ஏதாவது கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தேன்டா, நான் நெக்ஸ்ட் பட்டன அமுக்குனா கூட நான் 4வது கொஸ்டின் விட்டிருந்தேன்னா, 4வது கொஸ்டின்ல தான் போய் நிக்கும். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். நீங்க வந்து இந்த சாம்பிள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சப்மிட் குடுத்துட்டேன் அப்படின்னா, பாருங்க நம்மளோட ஸ்கோர் இங்க வந்துரும். யூ ஆன்சர்ட் 7 அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி வந்துரும். இது வந்து சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு குடுத்துருக்கோம். நீங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ டெஸ்ட் பேட்ச் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஷெட்யூல் இருக்கும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஆம், டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது பாருங்க, வீடியோஸ். பிடிஎஃப்பும் வீடியோஸும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸா உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொது தமிழ்ல நான் எடுத்துக்கிறேன். பொது தமிழ்ல யூனிட் வைஸா பிரிச்சு அலகு 1ல பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். அடுத்து சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இந்த மாதிரி வரிசையா இருக்கும். இந்த ப்ளூ பட்டன் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ். இந்த கிரீன் பட்டன் வந்து பிடிஎஃப். அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப குறில் நெடில் வேறுபாடு இருக்கு. நான் வந்து பிடிஎஃப் எனக்கு வேணும்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அழகா அந்த சிலபஸ்ல அந்த டாபிக் எங்க இருக்கு, அப்புறம் அந்த குறில் நெடில் வேறுபாடுக்கான பிடிஎஃப் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வேண்டாலும், இல்ல மொபைல்ல, லேப்டாப்லயே நீங்க வச்சு படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, கூடுதல் குறிப்புகள் எல்லாமே சேர்ந்தது. ஸ்கூல் புக்க தாண்டி வெளிய இருந்து நெறைய ப்ரிப்பேர் பண்ணி இதுல குடுத்திருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இதுல வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாருங்க, யூனிட் 1, 2, 3 எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப நான் ஏதாவது ஒரு வீடியோவ ப்ளே பண்றேன்னு பாருங்க. வீடியோ ப்ளே இந்த மாதிரி அழகா உங்களுக்கு இறைன்னு போட்டு நான் 2 புள்ளி எழுதிட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ உங்க ஃபோன்லயே வந்து அழகா டிஸ்ப்ளே ஆயிரும். நீங்க வீடியோவும் பார்த்துக்கலாம். இல்ல நீங்க வந்து மொபைல்ல நார்மலா பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்பும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க, இது மாதிரி மொத்த யூனிட்டுக்கும் 5, 6, 7 7வது யூனிட்ல திருக்குறள் ஃபுல்லா அதுக்கான பிடிஎஃப், அதோட வீடியோ, அதே மாதிரி இலக்கியம். அதுக்கப்புறம் தமிழ் தொன்மை அதுக்கு மட்டுமே ஒரு 15 லெசன். அதுக்கப்புறம்
தமிழ் அறிஞர்கள். ஒவ்வொருத்தருக்கும் இப்ப 2 பாடம், 3 பாடம் இருக்குன்னா, பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். பாருங்க பாரதிதாசனுக்கு மட்டுமே 5. இந்த மாரி வரிசையா உங்களுக்கு கடைசி தலைப்பு வரைக்கும் உங்களுக்கு குடுத்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பொது அறிவு. பொது அறிவுன்னு கிளிக் பண்ணா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 120 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம வந்து மொத்த சிலபஸையும் யாராலயும் படிக்கவும் முடியாது. முக்கியமான 120 லெசன மட்டும் உங்களுக்கு நான் இங்க பிரிச்சு குடுத்துருப்பேன். அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுமே இங்க இருக்கும். ஓகேவா? ஏன் இந்த 120 லெசன் மட்டும்? பாருங்க, இப்ப ஒரு லெசன்னா அது 6த் ஸ்டாண்டர்ட்ல, இது 7த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, இது 8த்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். ஏன்னா நீங்க நெனைப்பீங்க, ஐயோ! 10த்ல குடுத்தாங்களா? 11த்ல குடுத்தாங்களா? 11த் எத்திக்ஸ்ல குடுத்தாங்களா? 9த் ஸ்டாண்டர்ட்ல குடுத்தாங்களா? அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆவீங்க. உங்களுக்கு வந்து அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்றது தான் எது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்கேன்றதையும் குடுத்துருவேன். இதுல மொத்தம் 120 லெசன்ஸ் இருக்கு. அந்த 120 லெசனுக்கான பிடிஎஃப் இந்த இதுல வீடியோ, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கு. சரியா? ஒரு 50, 60 லெசனுக்கு வந்து இப்போதைக்கு வீடியோஸ் இருக்கு. ரிமைனிங் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிருவேன் உங்களுக்கு. ரிமைனிங் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு இதுல எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இன்னி ஃபார்வர்ட் வந்து எப்படி அவைலபிளா இருக்கோ அதுக்கேத்தாப்ல உங்களுக்கு நான் மத்த லெசனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ குடுத்துருவேன். இங்கேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க வரிசையா 1 லெசன், 2வது லெசன் வேணா இதுல நம்பர்ஸ் வந்து நாங்க போட்டு குடுத்துர்றோம். ஏன்னா உங்களுக்கு வந்து 1வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் அப்படின்னு நான் டெஸ்ட் சொல்லும்போது எதுலேருந்து எது வரைக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்பர் போட்டு குடுத்துர்றோம். ஆக்சுவலா இப்போ இருக்கிறது இந்த பட்டன் எதுக்காக அப்டின்னா, இப்ப நீங்க ஒண்ணு படிச்சிடுறீங்க. இப்ப தேசிய சின்னங்கள் நான் படிச்சுட்டேன். நீங்க இப்டி கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நான் படிக்காதத மார்க் பண்றேன். எனக்கு டவுட்டா இருக்கு அப்டின்னா, அப்டி கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். பட் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பட்டன் சிம்பல் குடுத்துருக்கோம். இப்ப நீங்க ஒவ்வொரு டாபிக்கா முடிக்கிறீங்க. இப்ப நான் படிச்சு முடிக்க நீங்க இந்த மாரி போட்டு வச்சுக்கலாம். திரும்ப அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, திரும்ப டிசேபிள் ஆயிக்கும். சரியா? உங்களுக்கு நார்மலா. அதுக்காக தான் இந்த பட்டன். அப்ப நம்ம இதே மாதிரி தமிழ்லயுமே இருக்கும். உங்களுக்கு தமிழ்லயும் இதே மாதிரி இருக்கும். அ எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த மாரி நீங்க கிளிக் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கணிதம். மேத்ஸுக்கு பாருங்க. மேத்ஸுக்கு அதே மாதிரி தான். நீங்க எல்லா டாபிக்கும் உங்களுக்கு ஆப்டிட்யூட், ரீசனிங் அது 2ஓட டாபிக்கும் வரிசையா இங்க இருக்கும். ஏதாவது 1, 2 டாபிக் மிஸ் ஆயிருந்தா, நான் வந்து கூடிய சீக்கிரத்திலே அப்லோட் பண்ணிடுறேன். பட் மோஸ்ட்லி இதுல வந்து அவைலபிளா தான் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து இதுல பாருங்க, இப்ப ஏஜ் சம்ஸ்ன்னு இருக்கு. இப்ப கேலண்டர் சம் நான் வந்து இதுக்கூட வீடியோஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணல. பட் பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட என்னோட நான் படிக்கும்போது யூஸ் பண்ண என்னோட அ மெட்டீரியல தான் இதுல நான் பிடிஎஃபா உங்களுக்கு குடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? என்னோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் மேத்ஸுக்கு ஃபுல்லா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நான் அப்போ வந்து இத நெறைய இதுலருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தேன். பட் உங்களுக்கு வந்து இத என்னோட நோட்ஸவே நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். ஓகேவா? பாருங்க கணிதம். இதுல வேற சிம்ப்ளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு எதுனாலும் நீங்க பாருங்க. என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல உங்களுக்கு எல்லா டைப்பும் அதாவது பேசிக்கான டைப்ல இருந்து ரொம்ப டஃப்பான மாடல் வரைக்கும் எல்லா மாடலும் தான் டைப் 1, டைப் 2 அந்த மாதிரி நான் எழுதியிருப்பேன். நான் நடத்துனதும் இந்த மாதிரி தான் நடத்துனேன். நீங்க நம்மளோட சேனல்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டாபிக்லயும் ஒவ்வொன்னுமே உங்களுக்கு நான் வந்து மா டைப் வைஸா அதாவது பேசிக் டைப்ல இருந்து டஃப்பான டைப் வரைக்கும் எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருப்பேன். அந்த வீடியோலாம் நான் இதுல அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க, நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள்ல இதே மாதிரி உங்களுக்கு போன நவம்பர்லேருந்து இப்ப இருக்கிற செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க போறோம். அதுக்கான பிடிஎஃப்பும் இதே மாதிரி. ஏன் 3 பார்ட் குடுத்துருக்கோம்? நவம்பர்ல பார்ட் 1, பார்ட் 2 அப்டின்னா, ஒவ்வொரு இதுலயுமே உங்களுக்கு இந்த மாரி 3 பார்ட் தான் வரும். நம்மளோட சேனல்ல வீடியோவும் இப்படித்தான் போட்டிருப்போம். அதாவது இந்த பார்ட் 1 அப்படிங்கிறது நவம்பர் மந்த்ல 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த விஷயங்கள். பார்ட் 2 அப்படிங்கிறது 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. 10 நாளைக்கு இருக்கு ஏன்னா தகவல் நெறைய இருக்கு இல்லையா? இன்ஃபர்மேஷன் அதுக்காக. அடுத்து 21லிருந்து 30 வரைக்கும். இந்த மாதிரி 3 வீடியோவா, அதாவது ஒவ்வொரு மந்த்துக்கும் 3 பிடிஎஃப், 3 வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்போதைக்கு வீடியோஸ் அவைலபிள் இல்ல. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில அதாவது உங்களுக்கு மண்டே இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குதா? நான் வந்து சண்டேக்குள்ள எல்லாமே இத அப்லோட் பண்ணிருவேன். ஏன்னா, அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்ல இருக்கிறதுனால, ஒரு சிலது வந்து இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்காக நான் இதோடயே எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? முடிக்கிறதுக்குள்ள. எல்லாமே இதுல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஒரு வாட்டி பே பண்ணி உள்ள லாகின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எப்பயுமே அத அக்சஸ் பண்ணலாம்.
ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் முந்தைய ஆண்டு வினாத்தாள். பாருங்க. முந்தைய ஆண்டு வினாத்தாள்ல இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 கொஸ்டினோட கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷ கொஸ்டின். 5 வருஷ கொஸ்டின்னா 2020லேருந்து இல்ல. 5 வருஷம்ன்றது 2014ல இருந்து. ஓகேவா? 2014, 16 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கான கொஸ்டின். ஜெனரல் தமிழ் எல்லாம் தனியாவும், ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாம் தனியாவும் பிரிச்சு குடுத்துருக்கோம். உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கிறதுக்காக. மேத்ஸ வந்து ஏன் பிரிக்கல அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஜிகேக்குள்ள மேத்ஸ் அங்கங்க ஷஃபிள் ஆகியிருக்கும் இல்லையா? அதனால அத வந்து பெருசா பிரிச்சு எடுக்க முடியல. அதனால தமிழ் தனியா, இந்த மாரி தனித்தனியா பிரிச்சு குடுத்துட்டோம். பாருங்க, உங்களுக்கு இப்டி அழகா உள்ள வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒவ்வொன்னுக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதிலேயே ஈஸியா வந்து நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேவா? முந்தைய ஆண்டு வினாத்தாள். அப்போ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா குடுத்தாச்சு. என்னது? பொதுத்தமிழ், பொது அறிவு, கணிதம், நடப்பு நிகழ்வுகள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள். இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்டிங்கனாலும், நீங்க தாராளமா நீங்க கேளுங்க. நாங்க வந்து அதுக்கு ஏத்தாப்ல எல்லாமே உங்களுக்கு ஏத்தாப்ல மொபைல் அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணுமோ, அதில ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டா இதுக்குள்ள இருக்கிறது வந்து என்னது? ரிசல்ட். ரிசல்ட்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க எழுதுறீங்க இல்லையா? அந்த டெஸ்ட்டோட மார்க் இந்த மாரி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க. டோட்டல் எத்தன கொஸ்டினு, எவ்வளவுக்கு ஆன்ஸர் பண்ணீங்க, பெண்டிங் இப்போ ஒரு சில நேரம் டெஸ்ட் எழுதிட்டு மீதிய பெண்டிங்க அப்படியே விட்டுருவீங்க. அந்த பெண்டிங் கொஸ்டின்ஸ் எவ்வளவு, எவ்வளவு கரெக்ட்டான கொஸ்டின்ஸ், எவ்வளவு உங்களோட ஸ்கோரு, கம்ப்ளீட் எந்த டேட்ல நீங்க டெஸ்ட் எழுதுனீங்க. இந்த மாரி வரிசையா உங்களுக்கு டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்துரும். ஓகேவா? அந்த டெஸ்ட் என்ன? அந்த டெஸ்ட் என்னைக்கு நடந்துச்சு? அதோட ஸ்கோர் என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா வந்துரும். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுக்குள்ள வரப்போகுது. நெக்ஸ்ட்டு குரூப் 4 சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 4க்கு வந்து இப்ப தான் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்த பேட்ச்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால அ கூடிய சீக்கிரத்தில தொடங்க போறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட்டா டிஎன்பிஎஸ்சிலேருந்து குடுக்குற எல்லா நியூஸும் இதில அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான நியூஸ் மட்டும். ஓகேவா? இதில வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இந்த இதில அ மஸ்ட் வாட்ச் தேர்வுக்கு முன் அப்படின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் ஃபுல்லா இதில இருக்கும். எதெல்லாம் முக்கியமானதோ அத மட்டும் ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அவர் பிளேலிஸ்ட். நம்மளோட சேனலோட மொத்த பிளேலிஸ்ட்டும் இதுக்குள்ள இருக்கும். பாருங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நீங்க மேத்ஸ் வேணுமா? பொதுத்தமிழ் வேணுமா? எல்லாம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே அழகா ஓப்பன் ஆயிரும். நீங்க இத முடிச்ச உடனே நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்க்க தானே போறீங்க. சரியா? அடுத்து அபௌட் அஸ். அபௌட் அஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட விஷன், மிஷன் பத்தி இதுல குடுத்துருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ஹோம் பேஜ்ல இருக்க எல்லாமே எதுக்காக அப்படிங்கிறது தெரியும். நீங்க யூஸ் பண்ண போறது இந்த குரூப் 2 தான் இப்போதைக்கு. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த 4 இருக்கும். ஒரு இதுல சிலபஸும், சாம்பிள் டெஸ்ட்டும் இருக்கும். டெஸ்ட் பேட்ச்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன மாதிரி டெஸ்ட் இது வந்து எழுத போறீங்க அப்படிங்கிறத பத்தி இருக்கும். லேர்னிங் வீடியோஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ரிசல்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி இதுக்கு வந்து பே பண்ணணும்? எவ்வளவு லாகின் பண்ணணும்? அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அமௌண்ட்டு நான் சொல்றேன். அதாவது 2 விதமா வந்து இதில நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்ச பண்ண போறோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, டெஸ்ட் பிளஸ் பிடிஎஃப். டெஸ்ட்டும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். பிளஸ் இங்க இருக்கிற எல்லா பிடிஎஃப்பையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து டெஸ்ட் பேட்ச்சோட அமௌண்ட்டு ₹500 மட்டும் தான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒருவேள நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் வேற இதுல ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். ஆனா எனக்கு உங்களோட பிடிஎஃப் இந்த மாரி மெட்டீரியலு, வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒன்லி பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஜஸ்ட் ₹200 மட்டும் தான். ஓகேவா? உங்களுக்கே தெரியும். இதுல என்னோட எவ்வளவோ எஃபோர்ட் இதுல நாங்க போட்டிருக்கோம். ஆ இந்த ₹500 கூட எதுக்காக அப்படின்னா, இது மொபைல் அப்ளிகேஷனுக்கு நாங்க நெறைய பே பண்ணியிருக்கோம். இனிமேலும் பே பண்ணணும். ஏன்னா, இதோட மந்த்லி மெயின்டனன்ஸ் குடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா, மொபைல் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். நீங்க வந்து டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது எரர் வந்தா அத கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால மந்த்லி அவங்களுக்கு நாங்க பே பண்ணிட்டே இருக்கணும். மெயின்டனன்ஸ் அமௌண்ட். அப்படி இருக்கும்போது இந்த 500ன்றது ரொம்ப கம்மி தான். ஈவன் எங்க கையில இருந்தத எக்ஸ்ட்ரா போடுற மாரி இருக்கும். பட் எதுக்காக அப்படின்னா,
ஃப்ரீயா வந்து நான் ஆல்ரெடி 1 இயர் ஃபுல்லா போன குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் நான் போட்டிருந்தேன். அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்டின்னும்போது, இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்னும்போது அதுல வந்து ரொம்ப ஆர்வமா பண்ண மாட்றீங்க. ஓகேவா? 1400 பேர் கிட்ட டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1000 பேர் எழுதுனாங்க. அடுத்த டெஸ்ட் போக போக 700, 600 ஒரு சில நேரம்லாம் வெறும் 200, 300 பேர் கூட எழுதல சரியா. ஏன்னா, அது நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ அப்டின்னும்போது எதுவுமே கொஞ்சம் அசால்ட்டா இருக்கும். அந்த மாதிரி. அப்போ ஒரு மினிமமாவது அமௌண்ட் நீங்க பே பண்ணும்போது, அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா, இவ்ளோ எஃபோர்ட் போட்டு இவ்ளோ இது பண்றோம். இனிமேலும் நெறைய இதுல பண்ண வேண்டியது இருக்கு. கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து இதுல அப்லோட் பண்றது. நார்மலா ஒரு பிடிஎஃப்ல டைப் பண்ணி பிடிஎஃப்ப WhatsAppல ஃபார்வர்ட் பண்ற மாரி கிடையாது. இதுல இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இன்சர்ட் பண்ணி, அந்த கோடுக்கு ஏத்தாப்ல அத கன்வெர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுல நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு மினிமம் அமௌண்ட்டு. பிடிஎஃப் அத்தன பிடிஎஃப்மே நீங்க வந்து ஜிகேவுக்கு, மேத்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு, தமிழுக்கு அத்தன பிடிஎஃப்பையும் நீங்க ₹200 மட்டும் குடுத்து நீங்க வாங்கிக்க முடியும். பாருங்க இந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா, இந்த மாரி 2 இது காமிக்கும் உங்களுக்கு. இதுல ஆல்ரெடி நான் வந்து இந்த 500 அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இந்த இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த இத நான் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இத நீங்க வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள வந்து கியூஆர் கோடு காமிக்கும். ₹200 நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கியூஆர் கோடு காமிக்கும். 500ன்னா 500 காமிக்கும். அத நீங்க அ நா நார்மலா வந்து நீங்க உங்களோட ஜிபேல இருந்தோ, இல்ல ஃபோன்பேல இருந்தோ நீங்க வந்து பே பண்ணா, உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்துரும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சக்சஸ். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு அப்படின்னு வந்துரும். நீங்க வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல அது மாறிரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க வந்து 2மே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ₹500க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டும் ஃப்ரீ, எல்லா பிடிஎஃப்பும் ஃப்ரீ. இப்ப இதுல இந்த ₹200 போக உங்களுக்கு வெறும் ₹300 தான் டெஸ்ட்டுக்கு நாங்க போட்டுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க எனக்கு இல்ல வேண்டான்னு சொன்னா மட்டும் தான் பிடிஎஃப்க்கு நீங்க பே பண்ணணும். இல்லாட்டினா தேவையில்ல. நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்க யாரும் 2யுமே பே பண்ணிற வேண்டாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பண்ணா போதும். பிடிஎஃப் மட்டும் வேணுன்றவங்க தான் 2வது இத பண்ணணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த 2யுமே வச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளூ கலர்ல வரும். ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. டிரான்சாக்ஷன்க்குள்ள நீங்க போனீங்கன்னா, நீங்க பண்ண டிரான்சாக்ஷன் உங்களுக்கு இதுல கிளியரா தெரியும். நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில வந்துரும். எந்த டேட்ல, எதுல நீங்க வந்து பே பண்ணீங்க, என்னென்ன பேட்ச வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் ஒருவேளை நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போதே ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கூட, உங்களுக்கு அந்த ஃபெயில்ட் ஆன சப்ஸ்கிரிப்ஷன் கூட இதில காட்டும். அதாவது ஃபெயில்ட் ஆன அட்டெம்ப்ட் எல்லோ கலர்ல இப்படி காட்டும். இது இத்தன தடவ ஃபெயில் ஆயிருக்கு, இத்தன வாட்டி ஓகே ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில அ எப்பயுமே இருக்கும். ஓகேவா? ரிமார்க் மாரி இதில இருந்துகிட்டே இருக்கும். நீங்க போயி எது நம்ம லாகின் பண்ணோம், எத சப்ஸ்கிரைப் பண்ணோம் இல்லன்றத உங்களோடத வந்து இதில டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேல இருக்கிற சப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட ரிமார்க் அதாவது உங்களோட டவுட்டு, கொஸ்டின்ஸ் நீங்க என்னலாம் என்கிட்ட கேட்கணுமோ, அத நீங்க இதில கேட்டுக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு எங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு தான் வந்து நீங்க வந்து மொபைல் நம்பரோ எதுவுமே உங்களுக்கு இல்ல இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எதுனாலும் 2மே நீங்க குடுக்கணும். ஏதாவது ஒரு டைட்டில் இப்ப கொஸ்டின பத்தி நான் கேட்கப் போறேன். இல்ல பிடிஎஃப் ஓப்பன் ஆகல. அத பத்தி நான் கேட்கப் போறேன் அப்படின்னா, டைட்டில்ல பிடிஎஃப் அப்படின்னு குடுத்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஓப்பன் ஆகல. அந்த மாரி என்ன நீங்க வேணும்னாலும் இந்த இடத்துல நீங்க வந்து கொஸ்டினா கேட்டு, நீங்க வந்து கிரியேட் பண்ணி சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி பாருங்க, இந்த டேட்ல நீங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க வந்துரும். இங்க என்ன ஆயிரும், வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க ரிப்ளை பண்ற வரைக்கும் இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். நாங்க ரிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து என்ன நாங்க ரிப்ளை பண்ணோமோ, அது உங்களுக்கு இங்க வந்துரும். ஓகேவா? நீங்க எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கானது தான் இந்த சப்போர்ட். அப்படியே அடுத்தடுத்து நீங்க என்னென்ன டவுட்லாம் கேட்குறீங்களோ, இது வரிசையா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிட்டே வரும். ஏன் இந்த டைட்டில் அப்படின்னா, நீங்க வந்து டவுட்ட டக்குன்னு எதுன்னு போய் பார்க்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பிடிஎஃப் கேட்டதா, வீடியோவ பத்தி கேட்டதா, இல்ல டெஸ்ட்ட பத்தி கேட்டதா அப்படிங்கிறதுன்ற நீங்க இங்க போடும்போது, உங்க திரும்ப போய் அத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இது என்னன்னா, உங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஓகேவா? உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர் இது வேற யாருக்கும் டிஸ்ப்ளே ஆகாது. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோடதெல்லாம் இதுல இருக்கும்.
நீங்க வந்து அத வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பார்த்துக்கிறது கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்க என்ன கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? எதெல்லாம் ஆக்டிவா இருக்கு? என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல காட்டும். எவ்வளோ ரூவாய்க்கு இப்ப பாருங்க நான் 1 மட்டும் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு இந்த ₹500 அந்த டெஸ்ட் பேட்ச் இது பிளஸ் பிடிஎஃப் இது ஆக்டிவா இருக்கு. எந்த டேட்ல நான் பண்ணேன், என்னையிலருந்து அப்படிங்கிறது. இன்னும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன கூட்டணும், ஏன்னா இன்னும் போக போக நம்ம வந்து வேற மாதிரி இத நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது, இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறது உங்கள பத்தின டீட்டெயில்ஸ் இதுல வந்து குடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். இந்த லாக் அவுட்ல வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள போய் லாக் அவுட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஆப்ப விட்டு வெளிய வந்துருவீங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்ப இத பத்தின எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும்னு நெனைக்கிறேன். ஹோம் பேஜ்ல நம்ம இந்த இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்க டிஸ்ப்ளே ஆகும். குரூப் 2க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுமா, வீடியோஸ் வேணுமா, பிடிஎஃப் வேணுமா எல்லாமே குடுத்துருப்பாங்க. இந்த மத்தது எல்லாமே இது லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கும். நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும். அபௌட் அஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்க மேல இருக்குதுல, இதுல போய் நீங்க கிளிக் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் பிளஸ் பிடிஎஃப் ஒண்ணு. வெறும் பிடிஎஃப் மட்டும். 2ல எது வேணுமோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ல நீங்க எத பண்ணீங்கன்றத வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போர்ட்ல போய் நீங்க எங்ககிட்ட என்ன டவுட் வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். ப்ரொஃபைல்ல உங்கள பத்தின ஓன் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அத வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாக் அவுட். இவ்வளோதான். வேற குழப்பமே கிடையாது இதுல. சரியா? நீங்க இப்போ இந்த வீடியோ நானு பப்ளிஷ் பண்ணதுல இருந்து, நீங்க எப்ப வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுல ஆட் ஆயிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த டெஸ்ட் வந்து எப்பயுமே அதிலேயே இருக்கும். இப்ப டெஸ்ட் 1 அப்டின்னா, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அப்டின்னா, அதிலேயே தான் இருக்கும். எனக்கு வந்து டெஸ்ட் 1 அந்த டேட்ல எழுத முடியல மேடம். எனக்கு வந்து ஏதோ ஒரு சிக் ஆயிட்டேன், ஏதோ ஒரு ஆயிடுச்சு எழுத முடியல அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீங்க எப்ப வேணாலும் அந்த டெஸ்ட்ட எழுதிக்கிறலாம். ஆனா, ஒரு வாட்டி நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டீங்கன்னா, அது வந்து குளோஸ் ஆயிரும். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா, திரும்ப நான் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி விடுறோம். பட் என்னன்னா, டெஸ்ட்ட ஒரு வாட்டி லாகின் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுட்டா, உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சுரும். மேக்ஸிமம் அந்த டைம்க்குள்ள முடிக்க பாருங்க. அப்படி டைம் வச்சு பிராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு வாட்டி இன்னைக்கு எழுத முடியல 20ஆம் தேதி டெஸ்ட்னா, நீங்க 22ஓ, 23ஓ இல்ல என்னைக்கு வேணாலும் எழுதிக்கலாம். நீங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எக்ஸாம் முந்தின நாள் நான் எழுதுறேன்னாலும் எழுதிக்கலாம். பட் அது யூஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா குடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி அந்த 5 நாள்ல அத படிச்சுட்டு, தரோவா நீங்க வந்து டெஸ்ட் எழுதுங்க. சரியா? தெரிஞ்சத போய் எழுதலாம் அப்படின்னு நெனைக்காதீங்க. மேக்ஸிமம் மார்க் வாங்கணும். இதுல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தமிழுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் குடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கு. நீங்க அத பார்த்து படிச்சுக்கோங்க. மண்டே இருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? மண்டே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு உங்களுக்கு வந்துரும். டெஸ்ட்ட வந்து நீங்க எழுதி முடிங்க. அம் உங்களுக்கு நான் இத வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, நீங்க எப்ப வேணாலும் டெஸ்ட் எழுதலாம் அப்டின்னா, ரேங்க் லிஸ்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கு. முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம்னா, 1 ஆர் 2 டேஸ மட்டும் உங்களுக்கு பர்ட்டிகுலர் டைம் குடுத்துட்டு, அதுக்குள்ள டெஸ்ட்ட முடிக்கணும்னு சொல்லிருவோம். டிசேபிள் ஆயிரும் அதுக்கப்புறம். அப்ப அந்த 2 டேஸ்ல எழுதினவங்கள்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் 50 ரேங்க்ல இருக்காங்களோ, அந்த மாரி ரேங்க் லிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃப்ரீ டெஸ்ட்ல போட்டிருந்தோம். பட் இப்போ வந்து அந்த மாரி டைமிங் வச்சா வந்து, நீங்க ரொம்ப லாங் டெர்ம்ல அந்த டெஸ்ட் பேட்ச்ச யூஸ் பண்றதுனால, டைமிங் கொஞ்சம் செட் ஆகுமான்னு தெரியல. நான் பார்த்துட்டு அந்த ரேங்க் லிஸ்ட்ட மட்டும் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு, நான் அடுத்து டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற என்ன டவுட் இருந்தாலும், நீங்க இந்த வீடியோ கீழ அ கமெண்ட்லயும் நீங்க கேட்கலாம். இல்ல நீங்க உள்ள லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்க, டெஸ்ட் இதுக்குள்ள அப்படின்னா, நீங்க உள்ள போய் நம்ம அந்த சப்போர்ட் டீம் இருக்கு இல்லையா? அதுல போய் கூட நீங்க உங்களோட டவுட் எல்லாமே கேட்கலாம். நீங்க இப்பத்துல இருந்தே நீங்க பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க மொபைல் அப்ளிகேஷன ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறலாம். படிக்க ஆரம்பிச்சுருங்க. டைம் கம்மியா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா டைம வந்து வேஸ்ட் பண்ணாம படிங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி படிச்சா வேலை வாங்க முடியுமா மேடம் அப்டின்னா, 100 இல்ல 200% நான் கேரண்டி குடுக்குறேன். ஆனா, நான் சொன்னது மாதிரி கரெக்ட்டா இந்த 120 லெசன் சிலபஸ்ல நெறைய இருக்கே மேடம். 120 லெசன் மட்டும் குடுத்துருக்கீங்களே! அது மட்டும் போதுமான்னு கண்டிப்பா கேட்பீங்க. கண்டிப்பா தாராளமா போதும். நான் முக்கியமான 120 லெசன் மட்டும் தான் குடுத்துருக்கேன். நீங்க நார்மலா அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி படிச்சா கூட, உங்களுக்கு என்னன்னா, அ எ மொத்தமா கூட்டி பார்த்தீங்கன்னா 120 லெசன்லாம் வராது. நான் வந்து ஒவ்வொன்லயும் முக்கியமான லெசன்ஸா உங்களுக்கு குடுத்துருக்கிறதுனால, கண்டிப்பா அதுலருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் கடைசியா, தமிழுக்கும், ஜிகேவுக்கும் நான் உங்களுக்கு கூடுதல் குறிப்புகள் குடுப்பேன். தமிழ்
பிளஸ் ஜிகே 2க்குமே கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிறது ஒண்ணு பிளேலிஸ்ட் தனியா ஆட் ஆகும் இதுல. ஓகேவா? அந்த கூடுதல் குறிப்புகள்ல தமிழ்ல என்ன இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு அம் ஸ்கூல் சிலபஸ தாண்டி ஸ்கூல் புக்ல என்ன விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்டிங்கிறது. அதாவது ஆசிரியர்கள், அவங்களோட வகித்த பதவிகள், ஆசிரியர்களோட நூல்கள், இந்த மாரி இலக்கணங்கள் இருந்தா, அந்த இலக்கணத்துல இருக்கிற வகைகள் என்னென்ன இப்ப தலை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் வகைகள் கன்ஃப்யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஸ்கூல் புக்க தாண்டி தனியா நீங்க பிரிச்சு எடுத்து வச்சு படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம், தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் ஆயி, அதுல வீடியோஸ், பிடிஎஃப் 2மே உங்களுக்கு வந்துரும். அதே மாதிரி ஜிகேல தேசிய தலைவர்கள்னு நம்ம தனியா ஒரு யூனிட் ஃபுல்லா இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு தலைவர்கள பத்தின அழகா டீட்டெயிலான வீடியோவோட ஒவ்வொரு பிடிஎஃப்பும் பிளஸ் வீடியோ 2மே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா வந்துரும். தலைவர்கள் பிளஸ் இந்த அரசியலமைப்பு சாராத அமைப்புகள்லாம் இருக்கும்ல. 5 இயர் பிளானு, நித்தி ஆயோக், லோக்பால், லோக் ஆயுக்தா, அ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், இந்த மாரி நெறைய எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு இதுல அப்லோட் ஆயிரும். இப்போதைக்கு அவைலபிளா இல்ல. பட் நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுல நெறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும். இன்னும் நெறைய சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. போக போக இன்னும் அட்வான்ஸ்டா நெறைய யூஸ் பண்ற மாரி தான் குடுக்கப் போறோம். அதுக்கு நாங்க சொல்லியிருக்க இந்த 500, 200ன்றது மினிமம் சார்ஜ் தான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அ நீங்களும் ரீசனபிளா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம டிஸ்பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க வந்து போஸ்டிங் வாங்கணும். அவ்வளோதான். என்னோட ஸ்டூடண்ட் வேலை வாங்குனா எனக்கு சந்தோஷம். அதுக்காக மட்டும் தான் இது. ஓகேவா? நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இப்போத்துலருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஓகே. நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண போற எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாம் என்னோட ஸ்டூடண்ட்ஸு. இனிமேல் நம்ம எல்லாம் சேர்ந்து மொத்தமா பயணிக்க போறோம். அ வெல்கம் டூ ஏஎஸ்பிஎன் ஃபேமிலி. ஓகேவா? ஓகே. நம்ம எல்லாரும் டெஸ்ட் பேட்ச்ல மீட் பண்ணலாம். அ டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க. நான் அப்பப்ப வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோல வந்து உங்க கூட நான் பேசிட்டே இருப்பேன். ஓகே. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய். அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன்.